சேலம் ஸ்பெஷல் தட்டுவடை செட்டுக்கு வந்து இப்போ புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. இந்த சேலம் தட்டுவடை செட்டு எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஏதேதோ சமைச்சு வீடியோ போடுறீங்களே, நம்ம சேலம் ஸ்பெஷல் தட்டுவடை செஞ்சு வீடியோ போட்டிங்களா அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் கேட்டதுதான். அட ஆமாம்ல, நம்ம அதையே மறந்துடும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. உடனே ஹஸ்பண்டை போய் தட்டுவடை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பியாச்சு. இந்த தட்டுவடை செய்ய நமக்கு மொத்தம் 3 சட்னி வேணும். இது ஃபஸ்ட்டு நம்ம வந்து டொமேட்டோ சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 6 காஞ்ச மிளகா, 12 பல் பூண்டு, 1 கப் சின்ன வெங்காயம், 8 தக்காளி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டா ஃபஸ்ட்டு தக்காளி சட்னி ரெடி. நெக்ஸ்ட்டு மாங்காய் அரைச்சி எடுத்துக்கிட்டா மாங்காய் சட்னி ரெடி. நெக்ஸ்ட்டு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி 1 கப் அளவு சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகா, 1 கப் அளவு மல்லித்தழை போட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா அடுத்த சட்னியும் ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம கேரட்டும் பீட்ரூட்டையும் நல்லா துருவி வச்சுக்கணும். ஒரு வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கணும். கொத்தமல்லியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த தட்டு வடையில் 3 சட்னியும் டிப் பண்ணி உள்ள ஸ்டஃபிங்கை வச்சு சாப்பிட்டு பார்த்தா சும்மா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து செஞ்சு பார்த்த எல்லாருமே வந்து எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கடையில் விற்கிற தட்டு வடையை விட எங்கள் வீட்டில் செய்கிறது தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது.